சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். ஐயா வணக்கங்கய்யா. காணொலி ஒண்ணு இப்ப பார்த்தேன் நம்ம இதுல. இப்பமா? ஆமா, இப்ப இந்த பல்லர் சமூகத்தை பத்தி நீங்க இது பேசியிருந்தது வந்து பார்த்தோம். ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. நிறைய கட் பண்ணிட்டாங்க நிறைய. அதுல அப்படியா? நிறைய கட் பண்ணிட்டாங்களா? ஆமா, அதுல நல்லா பேசியிருந்தீங்க. ஆனா வரலாறு ரீதியா நல்லா பேசியிருந்தீங்க. நிறைய போட்டேன். வண்டியரை பத்தி போட்டிருந்தேன், வரையறை பத்தி போட்டேன், எல்லாமே போட்டிருந்தேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அது எப்படிங்க? அவங்களா வந்து கேட்டு வந்தாங்களோ? நம்ம வீட்டுக்கே வந்தாங்களோ? அவங்களா வந்து கேட்டு வந்தாங்க. நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. அதுல ரொம்ப கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் தமிழ் சமூக ஒற்றுமை வந்து வேணும், அது தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை கருத்தரங்கம்லாம் திரும்ப நடத்தணும் அப்படின்னு சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து உண்மையிலேயே சிறப்பான கருத்துக்கள் தான். இந்த பாளையப்பட்டுகள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். அதோட அந்த பாலைநில வாழ்வியல் வந்து நீங்க தொடவே இல்லை. அதெல்லாம் சொல்லியாச்சு, பாளையப்பட்டுலாம் சொல்லிட்டேன், அதை கட் பண்ணிட்டாங்க. ஓ, பாலைநில வாழ்வியல் என்னங்கய்யா சொல்லுது? எனக்கு தெரிஞ்சுக்கிறக்காத்த கேட்கிறேன். எனக்கு வந்து முல்லை நிலத்தை தமிழ்நாட்டுல வந்து பாலை நிலமே கிடையாது. ஆமாங்கய்யா. பாயிண்ட் 1. அதாவது முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தீர்ந்து பாளையலும் படியும் கொள்ளுன்னு போட்டிருக்காங்க. ஆமாங்கய்யா. அப்ப நான் என்ன சொன்னேன், அப்போ பாலை நிலத்தில் உள்ள இந்த முல்லை நிலத்து மக்கள் பாலை எங்க போறாங்க கேட்டாங்க. கேள்வி கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க அந்த கேள்வி. ஆமா ஆமா ஆமா, எங்க போலாம், அவங்க தானே இருக்க முடியும், புதுசா வர போறாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்கய்யா, ஒரு திணைக்கு ஒரு தொழில் இருக்குல்லங்கய்யா. நான் எனக்கு ஒரு சந்தேகம் தான். திணைக்கு ஒரு, குறிஞ்சிக்கு ஒரு தொழில், முல்லைக்கு ஒரு தொழில், மருதத்துக்கு ஒரு தொழில், நெய்தலுக்கு ஒரு தொழில், அப்படி குறிச்சிருக்கவங்க இந்த பாலைநில மக்களோட வாழ்வியல் என்னங்கய்யா? நான் தெரிஞ்சுக்கிற காட்ட உங்ககிட்ட கேட்க. பாலைநில மக்களோட தொழில் என்ன, அவங்களோட? அதாவது இந்த திணையா எழுதுவாங்கல்ல. ஆமாங்கய்யா. முதல் இந்த திணையில இவன் பேர் வைக்கான் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஒரே சம்பளம் தான். நீ தானே பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேரை பிடிச்சிட்டு வரான் அத்தனை பேரும். ஆமா ஆமா. முல்லை நில மக்களும் மர நில மக்களும் ஒரே மக்கள் தான். ஓ, சரி சரி சரி. எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இல்லங்க, அவங்க மறவர் சமூகத்தோட வாழ்வியல் என்னங்க? அது மட்டும்தாங்க எனக்கு. மறவர்னாலே அது அதாவது சங்க காலத்துல இருந்து வர பேர்ல குறிஞ்சியுடைய ஒரு பேர் இன்னும் இருக்கு. சரி. முன்னிலையில ஆயர், இடையர், கோவலர் பேர் இன்னும் இருக்கு. சரி. மருதத்து பேரு மல்லர் அழிச்சானுவோம், அது இல்ல, அத்திக்கிட்டானுவா. மற்றபடி பாலை நிலத்தில் உள்ளது வேடர் வருவாங்க. அவங்க தொழில் என்னங்கய்யா? வழிப்பறி மட்டும்தானங்கய்யா? இல்லையா? இல்ல, வாழை நிலத்தை வந்து எயினர் 80 எல்லாம் கொடுத்துருப்பான். அதாவது அங்க ஊர் வழி போகணும்ல. ஆமாங்கய்யா. அந்த ஒரு பாலைவனத்தை கலந்து அங்க போகும்போது கொள்ளடிக்கிறது. ஓ, கொள்ளடிக்கிறது அவங்களுக்குள்ள தொழில். பிழப்புக்கு ஒரு ராஜா இன்னொரு சண்டை போடுவான். ராஜா ஒருத்தன் தோக்கடிச்சிட்டான்னா அவன் நாட்டை விட்டே துரத்துவான். அவனும் கண்ணுக்காலாம இடத்த போய் அங்க போய் கிடந்துக்கிட்டு பிழைக்க வழி பார்ப்பானுவோம். ரெண்டாவது மறவருடைய தொழிலே சண்டை போடுற தொழில் தான். அவனுக்கு விவசாயம் தெரியாது, ஒரு இடம் தெரியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி அந்த தொழிலை வச்சுதான் பழப்பான். அதான் கிள்ளறு தோழி சுத்தி எல்லாம் அப்படிதான் மாறி போறாங்க. அந்த காணொலியில இங்க இன்னொன்னு 28 நிமிஷம் என்ன வந்துருச்சு. அதுல வந்து இங்க பல்லர் சமூகத்தை வந்து ரொம்ப நீங்க ஒரு தாழ்த்தி வந்து பேசியிருந்தீங்க. ரெண்டாவது அவங்களே என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு பல்லனை தாழ்த்தக்கூடிய வீடியோவை பாருங்கள் தான் எல்லா தளங்களையும் இறக்குறாங்க. அவங்க போடுவான். பல்லங்க பேரவனும் கிடையாது, பேரே கிடையாது. இருந்தாலும் நீங்க அந்த பல்லன்னு பேர் வைப்பீங்க, அப்புறம் வந்து அர்ஜுன் பேர் வைப்பீங்க, அதையும் ஏத்துக்கணும். அப்ப ஆயுதராவனும் பேர் வைப்பீங்க, ஏத்துக்கணும். தனித்துன்னு பேர் வைக்கணும், ஏத்துக்கணுமா? இது அதானே வச்ச ரெக்கார்டோட வச்ச பேர் தானே. ஆயுதராவன் வச்சிருக்காங்க, ஏத்துக்கணுமா? பல்லம் தான் நமக்கு கிடையவே கிடையாது. அதான் நம்ம உங்க வீட்டுக்கே வந்து அரசாண்டம் போது மல்லரு அடிமையாகிட்டது. அடிமையாகிட்ட பிறகு பல்லர் வந்து அடிமை சொல்லி தள்ளி சொல்லல. அதானே. அது ரெண்டாவதுங்கய்யா தான் போட்டிருக்கான். ரெண்டாவதுங்கய்யா இன்னொன்னு, அவங்கள போய் நீங்க வந்து பாண்டியர் வம்சம் நீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு இலக்கியத்துல ரெண்டு எவ்வளவுன்னு சொல்றது. திருவேல் மார்பின் தென்னவன் மரவன் வருது. சரி. பாயிண்ட் நம்பர் 1. சரி. ரெண்டு இடத்துல தென்னவனா பாண்டியன் தான் குறிக்கும். சரி. ரெண்டாவது சங்க இலக்கியத்துல எந்த மல்லுக்கு அர்த்தம் போட்டு மரம் தான் போட்டிருக்கான். சங்க மூலம் உரை எழுதுவாங்கல்ல. ஆமா.
அதுல பாத்தீங்கன்னா மல்லருங்கிறதுக்கு மரம் தான் எல்லாம் போட்டு ஐயா எழுதி போர்வழி, அதாவது வாரிய ட்ரைப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லியிருக்காங்களா, நமக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? வாரிய ட்ரைப்ஸ் பூராமே வந்து மறவர் அழைக்கப்பட்டிருக்கு. மறவருங்கிறது அவங்களோட சாதிய குறியீடு அர்த்தம். மறவன் என்றாலே வீரன் அர்த்தம். அதுதானே உண்மை. மல்லருக்கு அர்த்தமே மரம் தான் போட்டிருக்கான். ஐயா மல்லருங்கிறதுக்கு நீங்க பிங்கள நின்று திவாரகனை கண்டு வந்து நீங்க மேற்கோள் காட்டி அழகா சொல்லிட்டீங்க அவன் அந்த கேள்வி கேட்டதுக்கு. சங்க இலக்கியங்கள்ல சங்க காலத்தில் உள்ள மல்லர்களுக்கு மறவர்னு பேரு. முதல்ல எழுதப்பட்டு சங்க இலக்கியம், அப்புறம் எழுதப்பட்டது தலபுராணங்கள், அப்புறம் எழுதப்பட்டு பள்ளி இலக்கியங்கள். தலபுராணங்கள் வந்து மல்லரை வந்து உழவர் தான் சொல்லிப்பாங்க, வீரர் அர்த்தம் சொல்ல மாட்டான். உழவர் குடியில இருந்தாங்க அரசு உருவாக்கமே. அதுல வந்து அது சங்க நீங்க சொல்லி இப்ப சங்க இலக்கியத்தை சொல்றீங்க. ஆமா, உலகுடியில இருந்து அரசன் குடும்பம்ங்கிற கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்தது இந்த குடும்பர்கள் தானே. அதுக்கு முன்னாடி அலைகுடி தானங்கய்யா, குறிஞ்சியும் உள்ளே அலைகுடி தானங்க. சங்க இலக்கிய கோட்பாடு வேற, தலைமுறைய நானே இல்லங்கய்யா, என்னுடைய சிற்றறிவுக்கு கெட்டுன்னு சொல்றேங்கய்யா. அலைகுடிதான், குறிஞ்சியும் உள்ளேயும் அலைகுடிதான். நிலைத்த வாழ்வு என்பது மருத நிலத்தில்தான் வந்து செலுத்ததா வந்து நம்பப்படுது, சொல்லப்படுது சங்க இலக்கியங்களுக்கு. மருதநிலத்துல எல்லாம் போயிருப்பாங்க. அப்ப மருத நிலத்துல இருந்துதான் குடும்பம்ங்கிற கட்டமைப்பு உருவாகுது. குடும்பம்ங்கிற கட்டமைப்பு வந்து அங்கதான் வந்து ஒரு உற்பத்தி பொருள் வந்து வருது, செழிக்குது. அந்த இடத்துல அதெல்லாம் கரெக்ட் தான். அனைத்தா பல்லர் தலைவர் தான் குடும்பம்னு பேரு. அதாங்கய்யா. அப்ப அங்க இருந்து தானங்க அரசுங்கிற உருவாக்கமோ காவலுங்கிற உருவாக்கமோ ஏனைய பிற அரசுங்கிறது ஒரு சிறு குழுவா கூட இருக்கலாங்க. அன்னைக்குள்ள மக்கள் தொகை விழுக்காட்டுல அரசு வந்து 5 நிலத்துக்கும் அரசன் தான் வேந்தன். அது அந்த வேந்தன் யாருங்கய்யா? மருத நிலத்துல சொல்லப்பட்ட மருத நிலத்தின் தலைவன் தானே வேந்தன். 5 மருதத்துக்கு மட்டும் கிடையாது, 5 நிலத்துக்கு தலைவரும் வேந்தன் வேந்தன் தாங்கய்யா. புலி வச்சுக்கணும். ஓ, 18 கிளை சாதிகள் உருவானது இந்த மருத நிலத்துல தானங்க உருவாகுது. ஆமா, மருதநில மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தானே அந்த 18 கிளைக்குடிகள் உருவாகுது. உழவர்களுக்கும் போர் செய்தவர்களுக்கும் போர் தொழில்காரருக்கும் உழவனுக்கும் சப்போர்ட் குரூப் தான் அவங்க. அது ரைட், அதை ஒத்துக்கிறீங்க என்னங்கய்யா? ஏறும்போரும் வந்து இந்த மக்களோட வாழ்வியல் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அதேதான். ஆனாலும் எதுக்காக வந்து நீங்க இந்த பல்லர் சமூகத்தை மட்டுமே அட்டாக் பண்ணி பேசின மாதிரி வீடியோ பேரே வழங்காத பேர் இல்லையா? அது ரைட் தாங்கய்யா. அதுவே வந்து முக்குடர் பல்ல வச்சு ஏத்துக்கணுமா? அந்த பேரை வச்சு ஏத்துக்கணுமா? இல்லங்கய்யா, முக்குடர் பல்லுல அதே கேரக்டர்ல வடிவுலக குடும்பம் ஒரு கேரக்டர் வருது. பல்லா என்று சொல்லும் மெய்கொள்ளாதவன் இருக்கின்றானே அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது உன்னை வந்து ஒரு தங்கத்தை போய் இது சாக்கடைன்னு சொன்னா நீ சாக்கடை சொல்லிட்டு இல்லங்க, தப்பு. அது வந்து வரலாற்று ரீதியான தவறுதே, அதுல மாற்று கருத்து இல்ல. அது 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தாங்க பல்லன்கிற சொல்லாடலே வருது. அது தெலுங்காட்சிக்கு பல்லம் என்றால் நமக்கு இல்லங்கய்யா, பல்லம் என்றால் தெலுங்கு மொழியில வந்து பல்லம் என்றால் நஞ்சை என்று பொருள் போலுது. அப்ப விஜயநகர பேரரசு தெலுங்காட்சிக்கு பின்னாடிதான் இந்த பல்லங்கிற சொல் வந்து 16ஆம் நூற்றாண்டுல தான் இருக்கு. அது வரைக்கும் பல்லங்கிற சொல்லு தமிழக வரலாற்றே கிடையாதுன்னு சொல்றாங்க. கிடையாது. ஆமா, அப்படி இருந்தும் இந்த மக்களை வந்து தொடர்ந்து பள்ளி இலக்கியத்திலிருந்து செம்பராமன் பிள்ளை அந்த பிள்ளைக்கு உழவு அடிமையா தான் சொல்றான். உழவு அடிமை. ஆமா, அதாவது சாணாரில வந்து பள்ளம் தான் போட்டிருக்கான், கல்லுக்கட்டி பள்ளம் தான் போட்டிருக்கான். சரி, அவங்க வார்த்தை பிடிக்காம தான் விலைக்கு போயிட்டாங்க. சரிங்கய்யா. அதே மாதிரியார் வந்து பள்ளங்க வார்த்தை ஏத்தே கேஸ் போட்டிருக்காங்க. சரி, கேட்டீங்களா அந்த வார்த்தை? அதே மாதிரி இருள பள்ளம் இருக்கான், இருளன். ஆமாங்கய்யா. மலங்க அவனால இந்த வார்த்தை பிடிக்காம தான் தனியா ஒதுக்கி போயிட்டாங்க. மண்ணாடி, அதே மாதிரி மண்ணாடி கொங்கு வேலை கவுண்டர் இருக்கான் இல்லையா? ஆமாங்கய்யா. அவனுக்கு கவுண்ட பள்ளன்னு போட்டிருக்கான். ஆமாங்கய்யா. ஆமா, இந்த வார்த்தை வந்து அவனுக்கு பிடிக்கல, அதனால தான் அவன் ஓடி போயிட்டாங்க. இவன் மட்டும் அந்த அது ஏத்துட்டு கிடக்கான். அது தப்புதாங்கய்யா. அது வந்து நம்ம பல்லன்னு சொல்ற சொல்லாடல மல்லன்னு சொல்லிட்டு போனே தப்பு. வரலாற்று தவறுதாங்கய்யா. ஒரு நிமிஷம், பள்ளியில மன்னர் போல 2 வருது இல்லையா? நீ மன்னர் மட்டும் எடுத்துக்க வேண்டியானே, நான் தான் போறேன். ஆமா. வேற வெள்ளமாருக்கு அடியாளுக்குள்ள அந்த பாலைப்பட்டி ஜமீன்தார் அடியாளு 2 பேருக்கும் தலைவர் வந்து நாயக்குமாரு. இந்த பாளையப்பட்டுகள் பூராமே நாயக்கரோட ஆட்சியில இவங்களுக்கு மட்டுமே வந்து கரசனம் காட்டி நிறைய 72 எவன் தனக்கு உதவுவான் அவனுக்கு தானே கொடுப்பான். இல்ல மறவர்களுக்கு மட்டுமே வந்து கொடுத்ததுக்கான காரணம் என்ன? உங்களோட கணிப்புப்படி என்ன வாங்க? சப்போர்ட் பண்ணா அவன் கூட நின்னா எல்லாத்துக்கும். அப்ப மண்ணுக்கு இல்லங்கய்யா, அழிக்கிறதுக்கு கூட நின்னா. இல்ல தமிழர் வரலாறுல வந்துங்கய்யா, தமிழர் வரலாறுல நாங்க வந்து பயங்கரமான போர்வழி சமூகம், தமிழர் தேசியத்தை தமிழர் மண்ணை வந்து நாங்க நிலைநாட்டி கொண்டு வந்துட்டோம் சொல்லி அவங்க
தவிடா விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து தவிடுபடியா உடையுது. மறவர்கள் சமூகம் சொல்லக்கூடிய போய் உடையுது. எதுலன்னா அவங்க போய் நாயக்கர்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க. முட்டு கொடுத்து பாளையப்பட்டு பெரும்பாலான பாளையப்பட்டுகள்ல வந்து நீ வசூல் பண்ணி கொடுக்குற வேலைய 100 கரெக்ட் தான். அந்நிய மண்ணுக்கானவனுக்கு நீ எப்படி வசூல் பண்ணி கொடுத்த? நீ எப்படி பாண்டியனா இருக்க முடியும்? இது கேள்வி சரியா தப்பாங்கய்யா? அதாவது அனுமந்தம் என்ன சொல்றாரு, நாடு குறைஞ்ச உடனே அந்த போர்க்குடியான சமூகங்களை தனக்கு சேர்த்துக்கிறான். சரி, போதைக்கு அப்படி சேர்க்கும் போது அங்க மரங்களை சேர்க்கான். சரி, போருக்கு பாண்டிய ஆட்சி கல்லர்கள் எல்லாம் அந்த மிலிட்டரி எங்க போச்சு ஐயா? அதே மிலிட்டரி ட்ரைப்ஸ்ல இருக்கக்கூடிய இவங்க அந்த நாய்க்கருக்கு பாதகாணிக்க செஞ்சதுக்கான செப்பேடு கல்வெட்டு இருக்குல்ல, அதுதான் சொல்லுவேன். அப்பதான் போயிட்டானு அவனுங்க. சென்சஸ் கணக்கு எடுக்கும் பொழுது சென்சஸ் கணக்கு எடுக்கும் நிறைய பேருக்கு என்ன ஜாதினே தெரியாது. இப்ப கரையாளர் இருக்காங்கல்ல, கோனார்ல கரையாளரு, ஆமா, அவங்களுக்கு குடும்பாக்க மாதிரி இருக்கல்ல இருக்கு. அப்ப எடுக்கும் போது கோனார் எழுதிக்கிறாங்க, நிறைய பேர் பல்லர்ல மரம் எழுதிக்கிறாங்க. இப்படி மாறி மாறிதான் எழுதிட்டா தெரியல. நான் என்ன கேக்குறேன், இப்ப அன்னைக்கு வந்து நம்ம வந்து 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்து நம்மள பாண்டிய பேரரசு வந்து சிற்றரசுகளை உடைஞ்சு தென்காசி பாண்டியர் கடைசி பாண்டியர்ல வந்து ஒக்கும்போது நம்மளோட வரலாறு வந்து துண்டிக்கப்படுது, வரலாற்றே துண்டிக்கப்படுது. அப்பையில வந்து இவன் பாளையப்பட்டுக்கு போய் இவன் போய் முட்டு கொடுத்து நிக்கிறான். திரும்ப இந்த மக்கள் வந்து எந்திரிக்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும். தெலுங்கரோட ஆட்சி தான் இன்னைக்கு வரைக்கும். அது என்ன செய்யணும், அதாவது சந்திரசேகர பாண்டியன் வீரசேகர பாண்டியன் 2 பேரு இவனுக்குள்ள சண்டை. அவன் போய் நாயக்கரை கூட்டு வர ஒருத்தன். ஆமையா, வீரபாண்டியன் வந்து வப்பாட்டிக்கு பிறந்தவனை கொண்டு போய் முடிச்சு விடுறாங்க. அது வீரபாண்டியனுடைய கதை. வப்பாட்டிகளை சும்மா பாருங்க, வப்பாட்டிக்கு போய் சும்மா கதை. அத உடனே ஒரு சுந்தரபாண்டியன் எழுதிட்டான். எங்க வப்பாட்டிக்கு ஐயா ஒரு கல்வெட்டுல வந்து முதுகுடி பக்கத்துல ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்குதுல, பெரும் தேவ பல்லன் வந்து கம்பாய் வெட்டி கொடுத்தான்னு சொல்லி ஒரு சான்று நமக்கு இருக்கு. அதுல நம்ம வார்த்தையோட சேர்த்து பெரும் தேவர் பல்லன்னே வருது. அப்ப நான் தான்டா தேவர்னு சொன்னா ஏத்துக்குருவானா? அப்ப தேவருங்கிறது இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள எங்கேயா சாதி இருக்குதா? தேவருங்கிறது சும்மா ஒரு டைட்டில் பட்டமாப்பா. இல்ல, முக்குலத்தோருங்கிற அது பட்டம் தானங்கய்யா, பட்ட பேரு தானே. அவங்ககிட்ட பிஎன்டி மீடியால பேசினேன். ஏப்பா மீனாட்சியும் இது நம்ம உக்கரபாண்டியனுக்கும் இந்திரனுடைய படைக்கும் சண்டை வருது. இவனுடைய படையில தேவரை தான் போட்டுருக்கான். உக்கரபாண்டியன் வந்து மல்லபடி நொங்கு எடுக்கான், தேவரை கொண்டு போடுறான். பேரை வைக்கலாமான்னு அவங்ககிட்ட கேட்டேன். சரி, கட் பண்ணிட்டானோ அத கேட்டிருக்கீங்க. அது இன்னைக்கு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் போயிருச்சு. அது சுப்ரீம் கோர்ட் போயிருச்சு. அவன் அகமுடியாருங்கிற சமூகம் வந்து ஆதிநாராயணன் ஒரு தலைவர் உருவாகி வராரு. அவர் இந்த சமூகத்துக்கு எனக்கு உங்களோட சேர்த்து என்னை கூட்டே வராதுங்கடா, முக்குலத்தோருங்கிறதே முதல் தவறுடாங்காரு. அகமுடியாருக்கு தனித்த வாழ்வு இருக்கு. அகமுடியாருடைய படம் இருக்கல, குடும்பம் தான் இருக்கு தெளிவா இருக்கு. பிரச்சனை என்னை வச்சு ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. இல்ல பாண்டியர், நான் தான் பாண்டியர்னு மரவை வந்து கட்டமைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் போராடுறாங்களே, என்ன காரணம் அப்படிங்கறதா காரணம்? இலக்கியத்துல 2 இடத்துல வருது. 2 இடத்துல வரத சொல்றாங்கயா. எனக்கு எல்லா இடத்துலயுமே இலக்கியத்துல இருக்குல்ல. இப்ப நம்ம சொல்றோங்கயா, கோனார் சமூகத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. இவங்களாம் சொல்லணும், அந்த பள்ள பேரெல்லாம் சொன்ன மல்லன்னு சொல்லணும், சொல்ல மாட்டேங்கானே சொல்றாங்கய்யா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அரசாங்கம் வாங்கினே தப்பு இல்ல. ஆமா ஆமா. நீ இந்த பேர் வச்சிருந்தா எவனோ அவன்கிட்ட வருவானா கேட்க. நீ மல்லன்னு பேர் வச்சிருந்தா ஊரெல்லாம் தேர்தல் இல்ல எல்லாம் மல்லர்னு எழுதிக்கிட்டு பேருக்கிட்டு வச்சுட்டு வந்தா எவனாலும் உங்ககிட்ட பேசுவானா? அது கிடையாது. எங்க தூர ஓடி போயிட்டிய. ஆமா, உன்னுடைய கோட்டையை விட்டுட்டு பள்ளங்கோட்டைக்கு வந்து, பள்ளங்கோட்டையில இருந்து அர்ஜுன் கோட்டைக்கு வந்து, அர்ஜுன் கோட்டையில இருந்து தலித் கோட்டைக்கு வந்து, தலித்தூர்ல ஆயிரம் கோட்டையில உட்காந்துக்கிட்டு கோட்டையை போயிட்டு இவ்வளவு காலம் தள்ளி மாறி போட்டிய ஒரு அறிவு இருக்கா போல உனக்கு? அது உண்மைதாங்கய்யா, நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 உண்மைதான். அது கேவலந்தேன், அசிங்கந்தேன். எப்படி வந்து தெருவோரம் கிடக்கக்கூடிய மல்லர் தான் எழுதணும், கண்டிப்பா எழுதணுங்கய்யா. தெருவோரம் கிடக்கிற மலத்தை அரசாங்கம் போராடுமோல கண்டிப்பா எல்லாம் ஒடுங்கினால் அத்தை வரும். நிச்சயமாங்க, அதெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மைங்க. அந்த விஷயத்துல வந்து உடன்படுறாங்க, அதுல மாற்றுக்கிறது கடமை இல்ல. இருக்குது ஒரு தாய் குடியா நீங்க வந்து குறிஞ்சியில இருந்து, முல்லையில இருந்து, மருதத்துல இருந்து, நேயத்துல இருந்து பள்ளிகளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஜாதியா இருக்கு. அன்னைக்கு சொன்ன அவனோட இல்ல 2 ஜாதியாப்பா பள்ளி இலக்கத்துல இருக்கு. தெரியுமான்னு கேட்டேன். போனாலும் பள்ளம் 2 தான் இருக்கு, வேற எந்த ஜாதியும் பள்ளியில வரல அப்படின்னு. எல்லா பள்ளியில நஞ்சைக்கு ஆட்டு கடை போடுறதுக்கு இந்த தாதா கோனாரு அந்த கூடயே தானே இருப்பான். ஆமா பக்கத்துக்கு இருக்கும். இல்லைங்கய்யா, ஒரு சமூகத்தை ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு சமூகத்தை மட்டும் இழிவுபடுத்துறதுக்காகவே
400க்கும் மேற்பட்ட பள்ளி இலக்கியங்கள் வந்து உழவர் இலக்கியம் வந்து மல்லர் இலக்கியம் வந்து இவ்வளவு தாழ்த்தி ஒருத்தனுக்கு 2 உண்டாட்டி எவ்வளவு கேவலப்படுத்தி தாழ்த்தி எழுத முடியுமோ அதை கூட பள்ளியசல் பாடல்கள் ஐயா காமராஜர் பீட்ல கொண்டு போய் பாடப்பத்தமா கூட மாத்தினாங்க. இதே இலங்கை 74 வந்து அறிஞர்கள் ஏத்துக்கல, பள்ளம் பார்த்து ஏத்துக்கல. இல்லங்க, அதுலயே பள்ளன்னா நான் உழவன்கிறது, நான் என்னோட தொழில் வந்து உழவு தொழில்ங்கிற ஏத்துக்கிட்டேன், என்னோட தொழில் வந்து விவசாயங்கிறத ஒத்துக்கிட்டு எழுதிட்டேன். தொழிலும் இல்ல பள்ளம்னா போர் தொழிலும் இல்லாம அரசு தொழிலும் இல்லாம பள்ளம் தனிப்பட்ட உழவன் தான். யாருக்கு உழவனா? ஐயா அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரல், ஐயா அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரல் மல்லருக்கும். அது முன்னால உள்ள கதை, அது பின்னால உள்ள கதை. நிகண்டுகள்ல வந்து பள்ளன் வார்த்தை இருக்கு. ஐயா பாண்டியன் வந்து இந்த நம்ம குடியா, மருதநல குடியா, இல்லையா, அல்லது கோனார் குடியா, அல்லது குறிஞ்சி குடியா? 5 நிலத்துக்கும் தலைவன். 5வது நிலைமை இல்லைங்களே, பாலைங்கிற நிலைமை இல்லையே, கான்செப்டுக்குள்ளே வரலையே. தலைவன் இருந்தா தானே இல்ல. 4 நிலத்துக்கு ஐயா பாலை நிலம்ங்கிறது தொல்காப்பிய சூத்திரத்தின்படி பாலை நிலம் தமிழ்நாட்டுல இருந்துச்சா? இல்ல. குறிஞ்சியும் முல்லையும் சொல்றான், அவ்வளவுதான். அவன் எப்படிங்க பாண்டிய மரபா வர முடியும்? அவனை போய் பாண்டியன் சொல்லி நீங்க பிஎம்டில போட்டுக்கிட்டு இருக்காங்க. மரபை எப்படி 4 நிலத்துக்கும் தலைவன் தான்பா பாண்டியன், சேரன், சோழன். ஆமா, 3 பேருமே சேர சோழ பாண்டியர்கள். 4 நிலத்துக்கும் தலைவன், மருத நிலத்துக்கு மட்டும் தலைவன் கிடையாது. பாண்டியன், ஆமா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இருக்கா, 4க்கு தான் தலைவன் பாண்டியன். ஆமா, எப்படி மருத நிலத்துக்கு மட்டும் தலைவன் சொல்ல முடியும்? இல்ல, மருத நிலத்துக்கும் ஐயா நான் என்ன கேட்கிறேன், மருத நிலம் தான் செட்டில்டு லேண்ட் வந்து மருத நிலம் மட்டும்தான். அது அப்ப தனியா வச்சுக்கணும். அரசு யாரு? பாண்டியன். ஐயா அது உண்மைதாங்கய்யா, பாண்டியன் தாங்கய்யா, பாண்டியன். அதுல வந்து ஒரு பலசாலியான ஒருத்தர் இருந்து தலைவனா இருந்திருப்பான், சிறு குழுவா மக்கள் இருந்திருப்போம். இவன் வந்து பாதுகாக்கிறாரு, எல்லாத்துக்கும் வந்து பல்வேறு விலங்குகள் இருந்து பல்வேறு இடையூறுகள் வராம இருந்து தடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவன். அது அப்படி கிடையாது. நெல்லை கொடுத்து அங்க கடற்கரையில இது அது வாங்கணும். ஆமா, மலைகள்ல மலை வாங்கணும் இருக்கு. ஆமா ஆமா, இது இருக்கு. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்ஸ் ஆகி அங்க வந்து ஒளிய செப்பரேட்டா இல்ல. அவன் பிரிச்சு உனக்கு இந்த பேரு பிரிச்சு வச்சு அவன் பிடிச்சிக்கிட்டான், அவ்வளவுதான். ஐயா அந்த 3 நிலங்களையும் சேர்த்து காப்பாத்தின மருத நிலம் தானே நீங்க சொல்ற கூற்றுப்படி? நான் கொடுக்கற நெல்லை வாங்கிட்டு மோர் கொடுத்தேன், நான் கொடுக்கற நெல்லை வாங்கிட்டு உப்பு கொடுத்தேன், நான் கொடுக்கற நெல்லை வாங்கிட்டு தேன் கொடுத்தேன். அப்ப யாரு முக்கியமா சென்டர் பாயிண்ட் யாரு? அதான் மருத நிலத்துக்காகப்பா. மருத நிலம் தான் உங்களுக்கு முக்கியம். ஆமாங்கய்யா, மருத நிலத்து மக்கள் தொழில் மக்களே உண்டாக்குனாங்க. 18 தொழில் மக்கள் உண்டாக்குனாங்க. ஆனா அரசன் வந்து யாருக்கு? அந்த அந்த எல்லா 4 நிலமா 5 நிலத்துக்கு தலைவன். மூவேந்தர் குடி வந்து மல்லர் மரபுல வந்து உதயமாச்சாங்கயா? என்னதுங்க, மருத நிலத்துல உருவானதா இல்ல? உழவர் தான் வரும். உழவருக்கும் சீரர் தான் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் உழவர் தான். உழவர், அப்புறம் மல்லரு, அவங்களும் ஒரே தான், ஒரே குரூப் தான். நம்ம எங்க பார்த்தாலும் மாத்தி மாத்தான் போட்டிருப்பான். இப்ப நம்ம சேர சோழ பாண்டியர்கள் வந்து மல்லர்கள் மரபா இல்லையாங்கய்யா? அது மட்டும் தான் எனக்கு தெரிய வேணும். சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஒரு கோனாருக்கு ஒரு தலைவர் இருந்தாருன்னா அந்த மக்களுக்கு தலைவரால கோனார் இருக்க முடியும். கோனாருக்கு ஆமா. அப்ப படை எந்த படை இருக்கோ அவங்களோட தலைவன், அதுலதான் தலைவன் வந்திருப்பான். அவங்க முதல் வேந்தன் வந்து பாண்டிய வேந்தன் தானங்கய்யா. அந்த பாண்டியன் மரபாவது மல்லர் குடியில இருந்து தான் பிறந்திருப்பானா இல்ல அதுவுமே இல்லையா? அதாவது எல்லாமே டோட்டலி மல்லர் தான் போட்டிருக்கான். டோட்டலி மல்லர் தான். ஆமா, அதுல உள்ள உள்கலை எல்லாம் கிளம்பரு மழை எல்லாம் அதுல உள்கலை தான். உள்கலை தான். மூலம் வந்து மல்லர் தான். மூலம் மல்லர் தான். மூலம் மல்லர் தான். சரிங்க. தொழில் குலத்தொழில் வந்து உழுதும் சண்டை போடுவோம். சண்டை போடுறது ஏறும் போருமே அவங்க குலத்தொழில் தொல்காப்பியம் சொன்ன மாதிரி. ஒண்ணு கிடையாது. ஆமா, சரிங்க. அதை தாங்க கட்டுக்கிறோம் பார்த்தேன். சரிங்க. அதுல வந்து ஏர் தொழில் செய்யறவங்க தான் பின்னால பல்லு மாத்தி விட்டானுங்க. ஆமா, ஏர் தொழில் செஞ்ச பின்னாடி வந்து நம்ம பல்லுங்கிற ஒரு அவனுக்கு வீரன் அரசு பேர் கிடையாது பண்ணதுக்கு. அந்த போர் தொழில் செய்யறவனுக்கு வந்து மலவர் களமர் மாத்திட்டாங்க. அருந்தலுக்கும் பெருந்து உழவுக்கும் உழவர் பல்லராகவும் அந்த வீரர் மலவர் களமர் மாத்தி விட்டானுங்க. சரிங்க. மாறி கிடக்குது. தொன்மையில வந்து சேர சோழ பாண்டியர் வந்து 100 விழுக்காடு மல்லர் தான். என்னங்கய்யா? மல்லர்னா மருதநில தலைமக்கள் தான் மல்லரு. சரி. ஆனா கிடைக்க இலக்கிய ஆதாரப்படி அரசரும் வீரரும் உழவரும் மல்லர் தான் இருக்கு. மல்லர்ந்து இருக்கு. சரிங்கய்யா. சரிங்க. மருதநில மக்கள் மல்லர் தான் இருக்கு. மருதநில மக்கள் மல்லர்ந்து இருக்கு. சரிங்க. ஆமா, அது அந்த மல்லர் அங்க குறிஞ்சிலையும் காட்டுறான். முல்லை கேள்விக்குல கோனாரை பத்தி முல்லை கேள்விலையும் மல்லர் வருது. ஆனா எல்லா இடம் வராது அவனுக்கு. அப்ப வன்னியர் வந்து யாருங்கய்யா? அது டூப்ளிகேட் பேரு. அது பேரு மலவர்
ஒரிஜினல் பேர் மல்லர். ஓ, அவங்களுக்கு ஒரிஜினல் பேர் மல்லர் தானா? வன்னியருக்கும் பச்சை பச்சையா இருக்கு. பச்சை பச்சையா இருக்கு. இங்க இவங்களுக்கு பல்லனுக்கு இருந்த மாதிரி அவனுக்கு இருக்கு. ஓ, படையாச்சும் கிடையாது, வன்னியரும் கிடையாது, கவுண்டரும் கிடையாது. அப்ப அடிப்படையில அவனும் மல்லந்தேன். 2 பேரும் இங்க உள்ள பல்லதான் வன்னியரும். அதான் அதை உழவு தெளிச்சதுக்கு அவனுக்கு பள்ளின்னு வச்சான், இவனுக்கு பல்ல வச்சான். சரிங்க சரிங்க. அவனை நாயக்கருடைய படையில இருந்ததுனால வெட்டி நாடி ஜாடிக்கிட்டானுங்க. ஓ, நாயக்கர் படையில வன்னியரும் கொஞ்சம் பாளையப்பட்டுல அவங்களும் ஒரு சில இடத்துல இருந்தாலும் பாளையப்பட்டு வன்னியருக்கு மரம் தாப்பா பாளையப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, தெலுங்கர்களுக்கு மெஜாரிட்டியா இருந்துச்சு. அதுக்கடுத்து அங்கெல்லாம் அவனுக்கு வன்னியர் கொடுத்துருக்காங்கல்ல. கல்லர் வரும், கல்லர் வரும். மயிலாப்பூர் கோயில் தலைபுராணம். மயிலாப்பூர் கோயில் தலைபுராணம். அப்புறம் திருவத்தியூர் சென்னையில இருக்க அந்த கோயில் தலைபுராணம். அப்புறம் திருவள்ளிக்கேணி தலைபுராணம். சரி. அதே மாதிரி அவனுக்கு இருக்க பெல்ட்ல உள்ள சிவன் கோயில் தலைபுராணத்துல அவனுக்கு மண்டை தான் போட்டுருக்கு. ஓ, அவங்களுக்கு வன்னியருக்கு வன்னியரும் கிடையாது, படாச்சும் கிடையாது, பள்ளியும் கிடையாது, மயிரும் கிடையாது. அதே மாதிரி சவுத்துல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாடு, கிருமாண்டு எல்லா கோயில் தலைவராத்தும் மல்லர் தான் போட்டிருக்கான். பல்லனும் கிடையாது, தேர்ந்த ஒரு மயிர் கிடையாது. புறப்பொருள் வெண்பாமாலை வந்து ஐயனாதிதனான்னு கேரளாவில் ஒரு பேசுறான். அது கேரளாக்கார மலையாளி. சரி. அந்த நூலை எழுது அவர் தான். சரி. ஆனா வீரருங்க டாபிக்ல மறவர் போட்டு கொளுத்தி வச்சுட்டாரு. ஓ, அதான் அண்டை போலலாம் வீரர் போட்டா அதுல மலவரும் வருது, மல்லர் வருது, களம்பர் 3 இடையில 1-2 வருது. அப்போ ஒரு அளவு தானே. உண்மைதாங்க உண்மைதாங்க. ஆமா ஆமா. இருப்பு தெலுங்கு வந்த பிறதாப்பா அவன் வேற பிரிச்சு விட்டான். உண்மைதாங்க, தெலுங்கு வந்த பிறகுதான் துண்டாடப்படுது. யார பிள்ளைமார மோலைய வச்சா எல்லா வேலையும் காட்டுறான் பண்றேன். மரவர்களாலதான் மொத்தமா தமிழ் சமூகம் வந்து வீழ்த்தப்படுது. என்னங்கய்யா, பாண்டிய பேரரசு வந்து மொத்தமா வீழ்த்தப்பட்டது மரவர்கள். முத்து வீரப்ப நாயக்கருடைய காலத்துல பாண்டியனுடைய குலக்கொடிகளை தேடி தேடி கருவர் தான். ஓ, கூட போனது பாளையப்பட்டி ஜமீன்தாரு மரவர்கள் தான் போனேன். இவன் நின்றுதே அங்க அடியாள போனது. அடியாள் வேலை பார்த்துக்கிட்டு நம்மள அழைச்சு ஒழிச்சதுல இவனோட பங்கு. அதே மாதிரி இது இல்ல, பூலித்தேவனை கொண்டாங்கல்ல. ஆமாங்கய்யா, அதுவும் மரவர் போன கொண்டான். ஓ, புலித்தேவனை கொண்டதுலயே மரவர் பங்கு இருக்கு. அதுவும் மறைய கான்சாபியோட சேர்ந்துட்டு போய் கொண்டாடுவோம். ஓ, கான்சாப்பி கூட ஒன்னு நின்றுகிட்டு இவரை வைக்கிறாங்க. ஆமா, மரவர் பானையெல்லாம் கூடி துட்டு கொடுத்து வரைக்கும் வைட்டான். அதுலயும் பாருங்க, வெண்ணிக்காலாடி வரலாறு முழுசா வந்து மறைக்கப்படுது. உடல் சரியா போரிட்ட ஒரு மாதிரி பிஎம்டிஆர் என்கிட்ட கேட்டான். சரி. அப்போ என்னாச்சுன்னு கேட்டாலே பூலிகளை கொண்டு முட்டியல அப்படின்னு. புலித்தேவனை கொண்டு விட்டீங்களே நீங்களே சொல்லிட்டீங்க பிஎம்டி மீடியால. ஆமா, மரம் சேர்ந்தா கொண்டு அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவன் கட் பண்ணி அவனுக்கு தேவையானதெல்லாம் இப்ப நல்லா கட் பண்ணிருக்கான். பார்த்தேன். நான் இப்ப சொன்னோம்ல, ஒற்றுமையா இருக்கட்டும் கேட்க வந்து என்னென்ன ஒரு கம்பெனி என்னென்ன லிங்க் இருக்கு, இந்த லிங்க் இருக்கு எவ்வளவு சொன்னா. ஆமா, தேவரே விளங்காத பேரு சொல்லிட்டாரு அவன்கிட்ட. தேவர் பேரு விளங்காத பேரு. உக்கரபாண்டியன் வந்து தேவரை போட்டு கொல்லு கொல்லுதான். இந்தியனுடைய சேனைகளாகிய தேவர் சேனை கொல்லு கொல்லுதான். அதையும் சொன்ன அவன்கிட்ட போடுவாங்க அவனுங்க. அதானே நம்ம என்ன சொன்னோம்னா அதை மட்டும் அவனுக்கு பாயிண்டா எடுத்துக்கிட்டான். அவனுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டான். அதாவது தேவமாருடைய தெருவுக்கு பாண்டியம்மா தெரு பேரு. எல்லா தேவமா தெரும் கிடையாது. ஜமீன்தாரா கிடந்தானும்ல, கடம்பூர் ஜெயமனே, காய்த்தாரி ஜெயமனே, ஊத்துமலை அந்த அங்க உள்ள மரக்குடி தேவமாருக்கு தான் பாண்டியமாரு தைரியம் சொல்லுவான். மற்ற இடத்துக்கு கிடையாது. ஐயா, கேரள கஜெட்ல நீங்க சொன்னதுக்காக நான் இடைமறிக்கிறேன். கேரள கஜெட்ல பல்லன்கிற இடத்துல வந்து பாண்டியன்னு இருக்கு, பாண்டியக்குடின்னு அவன் கஜெட் ரெக்கார்ட்ல இருக்கு கேரளாவில். இவன் வந்து செங்கோட்டையில அவன் எப்படி பாண்டியமாரி தெருன்னு ஒரு மரவந்தூருக்கு போய் எப்படி சொல்லுவேன். அங்க வந்து கேரளாவில் வந்து முழுக்க வரலாற்றை உள்வாங்கின மக்கள் வந்து அங்க குடிகள் வரலாறுல வந்து பல்லன்ங்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல பாண்டிய வழி மரபுன்னு போட்டு வச்சிருக்கிறேன். நம்மள ஆவணப்படுத்தி வச்சிருக்கான் கேரளா கவர்மெண்ட். செங்கோட்டையில வந்து செங்கோட்டை கேரளா கூட சேர்ந்துருந்தது. அப்போ ஆமா, இவங்க வந்து பாண்டியர் சங்க பேர்ல சங்க அமைப்பு வச்சிருந்தாங்க. ஆமா, பூவேசி எந்திர குல சங்கம்னு ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்க. இல்ல பாண்டி ரெண்டாவது அவங்களுக்கு டாக்குமெண்ட் பத்திரங்கள் ஃபுல்லா பாண்டிய பாண்டிய தான் இருக்கும். சரி சரி. எல்லாமே சுப்பா பாண்டியன், தமிழ் பாண்டியன், அந்த பாண்டியன் இருக்கும். அந்த பேஜ்ல முதல் பாண்டியர் பேர்ல சங்கம் வச்சது அவரு தான். அப்ப லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் தான் வரும்போது பாண்டியர் பேர்ல வரும்.
அப்படி ஆனா உள்ள குடும்பம் தான் இருக்கும் அவங்களுக்கு. உள்ள குடும்பம் தான் இருக்கு. குடும்பம் தான் இருக்கும். அடிக்கல் லைன் வந்து பாண்டியன் இருக்கும். பத்திரத்துல பார்த்தோம்ல சிப்பா பாண்டியன், அந்த பாண்டியன் இந்த பாண்டியன் அப்படியே இருக்கும் எல்லாமே. அப்ப அந்த பேர்லாம் இவங்க ஃபைட் பண்றான். அப்ப அவனும் அதே பேர்ல போடுறான். விலாசம் அடிப்படையில அவன் மன்னர் பேரை எல்லாரும் அழைச்சு விட்டானுங்க. அவன் அடிப்படையில அவன் அந்த பேரை கொண்டாடுறதுக்கு அவனுக்கு அடிப்படையில எந்த தார்மீக தகுதியும் கிடையாது. சரிதான். ஆனா குறவரு ஜாதி அழியல, மரபு ஜாதி அழியல, இடது ஜாதி அழியல, எல்லா ஜாதி ஒரு ஜாதி மட்டும் அழிச்சு விட்டானுங்க. இந்த ஜாதி மட்டும் அழியாம ஒரு கெசட்ல வந்து மன்னர் வாங்கிதான்னா இந்த சந்தேகத்துக்கு இடமே வந்திருக்காது. அவன் விளங்காத வேண்டு பெய்யா காரணம். மல்லர் வாங்கியிருந்தான்னா ஒற்றை அடி இறுகிடும். மல்லர்னு வாங்கியிருக்கணும். அது தப்பண்ணியாச்சு. ஆமா எல்லா ராஜாக்களும் மல்லர் தான் போட்டிருக்கான். மரங்கெல்லாம் வேறதான் இருக்கும். வீரங்கிறதுக்கு வரும் அவ்வளவுதான். மரங்கெல்லாம் வேறதான் இருக்கும். வீரங்கிறதுக்கு வரும் அவ்வளவுதான். வந்தேரி பேரு குழப்பி விட்டாங்க எல்லா பேரும். ஆமா வந்தேரிகள் தான் உள்ள குட்டையை குழப்பிட்டாங்க. ஆமா இங்க இப்ப பிஜேபி துட்டு வாங்கிட்டு பிஜேபி ஈட்டு கொடுக்கான், டிஎம்கே துட்டு கொடுக்கான மாதிரி நாயகன் நல்ல எச்சிக்கிற போட்டான். ஆமா உடனே ஜமீன்தார் ஆக்கி விடுறான், சொத்தை தரேன், மயிறு தரேன், மம்படி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் பாஞ்சிட்டான். ஆமா நாட்டு பட்டுமில்ல, மொழி பட்டுமில்ல, ஒரு மயிர் பட்டும் கிடையாது. மொழி பற்றும் கிடையாது, மண் பற்றும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆனா நான் மண் காத்த மரவன்னு வெளியில மட்டும் வாயிலேயே பேசிக்கிறது. துட்டு பட்டுதான், எல்லாம் துட்டு பட்டுதான். மரம் இந்த மொழி பற்றா இனப்பற்றெல்லாம் கிடையாது. அவன் கொடுக்குற நிலத்தை வாங்கிட்டு அனுமந்த் என்ன சொல்றாரு, பாளையங்களை உருவாகும் போது சில போர்க்குடிகள் எல்லாம் உண்டு. அந்த போர்க்குடிகள் தான் எடுத்து வந்து பாளையப்பட்டு ஜமீன்தார் ஆக்கி விடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்க்குடி உண்டாக்கும் போது மரவனும் வன்னி நதி தெலுங்கு தான் போட்டிருக்காங்க கூட. யாருக்கும் கோனார்லயோ மல்லர்லயோ கொடுக்கல. அப்ப குடிக்கலாம் இவன் எதிர்த்தான் தேர்தலுடைய ஆட்சி எதிர்த்தான் அர்த்தம் வரலாம். இல்ல இன்னொரு விஷயங்கயா, அந்த இடத்துல ஒரு மல்லனை கூட ஏன் வந்து ஒரு இடத்துல கூட பாளையப்பட்டு ஜமீன் ஆக்கி அவன் அழகு பார்க்கல, என்ன காரணம்? ஏன் தமிழ் குடியான கோனார வச்சு அழகு பார்க்கல, என்ன காரணம்? ஏன் இவனை மட்டும் தமிழ் குடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மரவனுக்கு மட்டும் எப்படி கொடுத்தான்? அவன் காட்டி கொடுத்த தொழில் அவனுங்க காட்டி கொடுத்தவங்க மண்ணை காட்டி கொடுத்தவங்க. ஏன் இவனை மட்டும் தமிழ் குடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மரவனுக்கு மட்டும் எப்படி கொடுத்தான்? அவன் காட்டி கொடுத்த தொழில் அவனுங்க காட்டி கொடுத்தவங்க மண்ணை காட்டி கொடுத்தவங்க. அதான் பஞ்சாயத்து 72 பாளையங்கள்ல எவன் இருக்கான்னு சொல்லுங்க. எல்லாம் மரவனும் கள்ளனும் வன்னியனும் அவன் தாங்க எவன் இருக்கான். ஒரு இடத்துல கூட ஒரு மல்லர் இல்லையே, ஒரு இடத்துல கூட. எல்லா இடத்துலயும் அந்தந்த இடத்துல வந்து தன்னோட மண்ணை மீட்கிறதுக்காக போராடித்தானே செத்துருக்கான். அவன் பாண்டி மாணவன் சொல்லிக்கிட்டான் அவ்வளவுதான். போராடித்தானே செத்துருக்கான். அவன் பாண்டி மாணவன் சொல்லிக்கிட்டான் அவ்வளவுதான். அப்ப வச்சு சிறச்சுக்கு முட்டை தானே. ஆமாங்கய்யா. பாண்டி மாத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா சொல்லு எல்லா பேரும் அடிச்சா அவன் சொன்னான் அவ்வளவுதான். பாண்டி மாத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா சொல்லு எல்லா பேரும் அடிச்சா அவன் சொன்னான் அவ்வளவுதான். திருவிதாங்கூர் நீதிமன்றத்தில் கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட வந்ததா சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி நம்ம கண்ணில் பாக்கல. அதே சொல்றாங்க பாண்டியருங்கிறது பல்லர்கள் ஜட்ஜ்மெண்ட், பாண்டியருங்கிறது பள்ளம் தான் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் காப்பி குடும்பம் பள்ளம் தான் வாங்கிருக்கானுங்க. ஓ ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்காங்கய்யா. பள்ளம் பாண்டியங்கிற எங்கேயாவது யாரும் தவிர எவனோ ஒருத்தன் யாரு தர்மராய் எவனோ ஒருத்தன் டெல்லியில இருக்குன்னு சொன்னான் கொடுத்தான். ஓ ஆனா இருக்கு, நமக்கான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆமா அதை எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஓ திருவிதாங்கூர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. ஆமா அதாவது 2-3 கொல்லம் கோர்ட்டு, திருவண்ணாமலை கோர்ட்டு, 3 கோர்ட்ல வந்து கேஸ். ஓ சரி. அப்ப டாக்குமெண்ட்லாம் கொண்டு கொடுத்துருக்கானுங்க. கொடுத்துதான் சப்மிட் பண்ணி தான் அந்த ஆர்டர் வாங்கியிருக்க முடியும். ஆமா டாக்குமெண்ட் கேஸ் முடிஞ்சோடனே டாக்குமெண்ட் ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம சுப்பாய பண்ணி நல்லையா பண்ணி 2 பேரும் வாங்கிட்டு போயிருக்கானுங்க. ஓ வார வழியில குளத்தாங்க அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு உள்ள குளிச்சுட்டு இருக்கானுங்க. கலாண்டு போயிட்டாங்க. யாரு மரவர்கள் தானா? ஆமா ஊர்ல சொன்னாங்க கலாண்டு போயிட்டாங்க. யாரு மரவர்கள் தானா? ஆமா ஊர்ல சொன்னாங்க. ஓ அந்த இது வந்து செவி வழி செய்தி உங்களுக்கு. பட்டைகள் கொண்டு போயிட்டாங்க ரிட்டர்ன் டாக்குமெண்ட். ஓ கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு வரும்போது வச்சுட்டு குளிக்கும் போது அதையும் தீட்டு போயிட்டாங்க. ஆமா திருப்பி கொடுப்பால டாக்குமெண்ட். அப்போ ஓ சரிங்கய்யா.
பாண்டியம் 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 பாண்டியா இருக்கும். சரிங்க சரிங்க. இடையில வாரங்க கரையாள இருக்காங்களாப்பா, கரையாளரு. ஆமா, அவங்கெல்லாம் ஒரிஜினல் பாண்டியமாரு. ஒரிஜினல் பாண்டியமாரு, செங்கோட்டை கரையாளர்கள். ஆமா, இவரு குடும்பாக்கமாரை விட ஒரிஜினல் பாண்டியமா. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஈர கரையாள ராசாவும் வீர மாத்தாண்ட ராசாவும் அண்ணன் தம்பி 2 பேரும் குதிரையில ஏறி மதுரையில வந்து ஆட்சி கலந்த உடனே தெக்க வாராங்கன்னு தான் போட்டிருக்கான். வேற ஐவராசா கதையில, ஐவராசா கதையில வருது. முதல்ல கோபாலசமுத்திரத்துல இருந்து செட்டில் ஆகிறாங்க. சரி. அப்புறம் தான் ஸ்கேட்டரா போறான். அம்மாரி கயத்தால ஒரு குரூப் வந்து செங்கோட்டைக்கு போறான். ஆனா இலக்கிய வரலாற்றுல வந்து கரையாளருக்கு பாண்டியன் தான் போட்டிருக்கான். அப்ப இப்ப இருக்கிற மறவங்க வந்து முழுக்க 100 விழுக்காடு நீங்க சொல்ற கூற்றுப்படி போலி பாண்டியர்கள் தான் இவங்க. அவங்களும் பாளையப்பட்டுல வந்து பாண்டியமாரு. அப்படி சொல்லுங்க. அப்ப 100 விழுக்காடு போலி. போலி தான். ஜெராக்ஸுக்கு கீழே, ஒரிஜினல் கிடையாது. அதான் பாளையப்பட்டு பாண்டியமாரு. பாளையப்பட்டு பாண்டியமாரு, மிக சரியா சொன்னீங்க. சரிங்க. அப்ப இப்ப இருக்கிற மறவங்க வந்து முழுக்க 100 விழுக்காடு நீங்க சொல்ற கூற்றுப்படி போலி பாண்டியர்கள் தான் இவங்க. அவங்களும் பாளையப்பட்டுல வந்து பாண்டியமாரு. அப்படி சொல்லுங்க. அப்ப 100 விழுக்காடு போலி. போலி தான். ஜெராக்ஸுக்கு கீழே, ஒரிஜினல் கிடையாது. அதான் பாளையப்பட்டு பாண்டியமாரு. பாளையப்பட்டு பாண்டியமாரு, மிக சரியா சொன்னீங்க. சரிங்க சரிங்க. நாங்க இடையிலங்கய்யா உங்களை காணொலி எடுக்கவே நான் கொஞ்சம் வாரேங்க, நேரையே வாரேன் அடுத்த வாரம். என்ன ஊர் பக்கத்துல உட்காந்து பேசும்பா. நான் ஒரு நாள் வந்து உங்ககிட்ட வந்துங்கய்யா. இல்ல எங்க ஊரு கூட ஒரு கூட்டத்தை போட்டு கூட கூப்பிடுறோங்கய்யா, வாங்கய்யா. வாரேன். அப்படி உங்களை அடுத்தடுத்து பகுதிகளுக்கு நகட்டி நாங்க கொண்டு போனாதே சரியா வரும். பாண்டியர் வரலாறு மீட்டெடுக்க முடியல. செங்கோட்டையில ஆய்வு பண்ணேன். சரி. அப்போ அந்த உங்களுக்கு கரையாளுக்கு என்னையா சம்பந்தம்னு கேட்டேன். சரி. கொடுக்க மாட்டேன். 2 பேருக்கும் ஒரே கோயிலு, ஒரே சாமி தான், ஒன்னாதான் கிடந்தோம், காலப்போக்கில் பிரிஞ்சிட்டோம் அப்படி சொன்னாங்க. அவன் என்ன சொல்றான், 40 குடும்பாக்கமாரோட கரையாளராக தான் போறான். வீரக்கரையாளராக தான் வீர மாத்தாண்டம் 40 குடும்பாக்கமாக வந்து படை, குடும்பாக்கம் வந்து படைகள் போய் இந்த படைகளை வச்சுதான் கோட்டை கட்டான். அப்ப குடும்பாக்கமா மரம் வந்திருக்கான். அத சொல்லுங்க. சரி. ஆமா ஆமா, அத கலாங்கோல்வானோ கொல்வானுங்க எல்லாம் வரும் கதையில. குடும்பாக்கமா மரம் வந்திருக்கான். அத சொல்லுங்க. சரி. ஆமா ஆமா, அத கலாங்கோல்வானோ கொல்வானுங்க எல்லாம் வரும் கதையில. தேவமாரே சொல்லுவான், தேவமார கலவா, தேவமார கொண்டாரு பாட்டினே வரும். ஈர மாத்தாண்டா கன்னியாகுமரி பார்த்து போயிட்டான். மாத்தாண்ட ராஜான்னு சொல்லுவாங்களா, கன்னியாகுமரி மாத்தாண்ட வருவாங்க. அவன் அங்க போய் ரூல் கொண்டு போயிட்டான். இதே பின்னவில உட்காந்துட்டாங்க. அதான் கரையாளர் பத்தி பயங்கரமா போட்டிருக்கான். நல்ல குடும்பம் கரையாளன், பாயும் புலி போல் சிங்கங்களும் போட்டிருக்கான். அடைமொழி கொடுக்கான், பாயும் புலி போல் சிங்கங்களும் சொல்றான். கட்டுமல்ல பள்ள குடும்பன் கரையாளன், பாதனுக்கு ஒரு கையோலையும் போட்டிருக்கான். பள்ள குடும்பன் கரையாளன் கரையாளன் பாதனுக்கு ஒரு கையோலையும் போட்டிருக்கான். பாதனுக்கு ஒரு கையோலை. அதுல வந்து ஐவராசையில வந்து பள்ள குடும்பன் கரையாளன், பாயும்புலி போல் சிங்கங்களும் போட்டிருக்கான். சரி 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 சரி. இப்ப பள்ளக்கூடல எங்கேயுமே கரையாளன் ஜாதி இல்ல. அப்ப சென்சஸ் எடுக்கும் போது அப்படி மாறிடுச்சு. சென்சஸ் இருந்தாலும் சொன்னதே பிள்ளை மாதிரி தானப்பா. ஆமாங்கய்யா. சில பேருக்கு ஜாதியே தெரியாது. உண்மைதான். ஆமா, பிரிச்சு விட்டு வந்தாங்க. இந்தியாவில் உள்ள காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியாவில் உள்ள போர்க்கூடிய அவ்வளவு மல்லர் தான் எழுதி வச்சிருக்கான். எயினர் ஏற்றியர்னு சொன்னீங்க இல்லையா, எயினர் ஏற்றியர்னு சொல்றீங்க. அதுலயே வந்து அம்பு விடுவேன் ஒரு அந்த வார்த்தையில இருந்துச்சியா. ஒரு சொல்லாடல் ஒண்ணு படிச்சேன், இந்த தமிழ் இலக்கிய கூறுகள்ல ஒரு சொல்லாடல் படிச்சேன். எயினர் இன்னைக்கு வந்து நம்ம வைவம்ல யாரா இவன் பெரிய ஈனப்பையலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வைரம்ல, அந்த எயினப்பைய அப்படிங்கறத ஈனப்பையங்கிற வார்த்தை வந்திருக்கு. எயினர்தே வந்து காம்பாடு கண்மூடித்தனமா வந்து ஆளுகளை தாக்கி வந்து வழிப்பறி பண்றது, கொள்ளையடிக்கிறது அப்படி சொல்றாங்களா. அந்த இந்த பேர்ல மத்த ஜாதிக்கார பேருவா ஒரு இப்ப பள்ளப்பேல ஒளி பள்ளன ஒளி பள்ளப்பேல வச்சுக்கிட்டால இப்பவே சொல்றான். அவன் கேவலமா வச்சிருக்கான். போது எப்படி சொல்லுங்க. அது ரைட் தாங்க நீங்க சொல்றது. ஆலயத்துல இருந்து எங்க அப்பா வந்துட்டு இருக்காரு. சரி. 2 பேரு. சரி. இடையில ஏதோ ஜாதி பிள்ளை மரம் எவரும் ஒருத்தர் வந்து பொம்பளை ரோட்ல சண்டை போட்டுருக்காருவோ.
சரி. பள்ளநோழி மாறி மாறி பேசிருக்காளுவோ. சரி. அப்ப நான் பள்ளம் தான், யாரு கூட படுக்குன்னு கேட்டான். கரெக்டா தானே கேட்டிருக்காரு. சரி. அதான் இழிவு சொல்லதான் வருது இல்லையா? இழிவு சொல்ல வந்திருந்தாலும் அன்னுக்குள்ள ஆண் மகன் ரெண்டு கேட்டிருக்காரு இல்லையா? தம்பி பள்ளனுக்கும் பிள்ளைமாருக்கும் தொடர்பு இருக்கு. பள்ளம் இல்லாம பிள்ளைமாறல, பிள்ளைமாறல பள்ளம் இல்ல. ஆமா, சைவ ஆதீன மடங்கள் பூராமே அந்த பேர் தான். ஆமாங்க, சைவ ஆதீன மடங்கள் பூராமே இன்னைக்கு ஆட்டு இருக்கு, அவன்கிட்ட தானே இருக்கு. அத சொல்ல வரல, பள்ளங்க வார்த்தை கிரியேட் பண்ணவே பிள்ளைமாறதான். அவன் தான் லீடர் இருக்கு. சரிங்க, நம்மளோட 2000 ஏக்கர் வரி வசூல் பண்ணதுக்காக வேண்டி அதுக்கு மல்லனுக்கு வார்த்தை சொல்ல வெக்கப்பட்டு பள்ளன்ட்டான். இல்லைங்கய்யா, இன்னொன்னுங்கய்யா, நம்ம குலச்சின்னமா வந்து பாண்டியர்களோட குலச்சின்னமா மல்லர்களோட குலச்சின்னமா வந்து ரெட்டை மீன் வந்து மீன் ரெட்டை மீனா சொல்றாங்க. இன்னைக்கு 30,000 சில்லற வந்து கோயில் வந்து இன்னைக்கு கல்மேல் கல் வச்சு கொடுத்த கற்றளி கோயில்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரெட்டை மீன் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு பெரும்பாலான கோயில்கள்ல. அப்ப கோயில் என்றால் அரசன் வாழக்கூடிய இல்லம் பொருள் சொல்லுது. அப்ப அரசன் வாழ்ந்த இடமா இருந்ததே பிற்காலத்துல வந்து இது கோயிலா வந்திருக்கு. இன்னைக்கு வெறும் 7 ஆண்டுகள்ல கட்டின வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து குஞ்சரமல்லன் கட்டி எழுப்பிய கோயில் வந்து இன்னைக்கு 1000 ஆண்டுகள் தாண்டி நிக்குது, ஒரு சிறு சிராய் கூட இல்லாம. வெறும் 7 வருஷத்துல கட்டி முடிச்சு புலி போட்டிருப்பான். அது சோழ மண்ணு. அப்ப சேர சோழ பாண்டியர்களோட குடி வந்து இன்னைக்கு போற ஆன்மீக தலங்களை வந்து உருவாக்கி அன்னைக்கு ஒரு பொதுமையான ஒரு வாழ்வியல் நோக்க பிரபதயங்கள்ல நம்ம இன்னைக்கு பல பிராமணர்களுக்கு பிச்சையா கொடுத்த நிலங்கள் தான் அது. நம்ம அள்ளி கொடுத்துருக்கோம், நிலங்களை கொடுத்துருக்கோம். நம்ம பிச்சை கொடுக்கல, புடிங்கிட்டாங்க. ஆமா, அதான் எப்படி அதையும் இதையும் சொன்னேன். ஒரு கோயில் இருக்கும் அப்பா, PNTV சொன்னேன். கோயில் இருக்கும், சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்கு, அது ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்கும். அந்த ஐயர் என்ன பண்ணா, அவனுக்கு சுப்பிரமணியன் பேரை போட்டு அப்படியே அவங்க ஆதிக்கத்துல அந்த சுப்பிரமணிய இடம் ஐயர் இடம் மாத்திக்கிட்டானுவோ. இப்படிதான் பிள்ளை மாறி நிறைய மாத்துறது. இது ஒரு பக்கம். இந்த இடத்துக்கு 10-25 ஊர்ல வரி வசூல் பண்ணா கொடுத்தான். யாரு? வெள்ளை நாயக்கன் கொடுத்தா, நாயக்கன் கான்செப்ட் அப்படி வெள்ளக்கரையை எடுத்து வரி வசூல் பண்ணான். வரி வசூல் பண்ணும் போது அது இடமெல்லாம் என்ன பண்றான், ஏன் இடம் ஆக்கிறான். ஆமா, அதுக்கு அடியாள காவக்காரன் வர்றது மறவுரு. ஐயா, அதே பிரிட்டிஷ்காரன் ரூல்ல நம்ம லேண்டுக்கு வரி போட்டதுல பல்லர் வரினே ஒரு வரி போட்டிருக்கான் பாருங்க. அப்ப லேண்டுக்கு நில உடைமை மக்கள் இந்த மக்கள்ங்கிறத பிரிட்டிஷ்காரனோட ரூல்லே வந்து நமக்கான சான்று இருக்கு. பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாலே இருக்கு, அதுக்கு எடுக்க விரும்பல. பல்லர் சைன் வந்திருக்கு இலக்கியங்கள்ல, பல்லர் சைன் வருது. கான்செப்ட எடுக்கல அவன். வரி வாங்கினா சரிதான். நாய்க்கு காலத்துல எல்லாம் வரியை போட்டானுவோ. வரிய போட்டேன், வரிய வாங்கி கொடுத்தவே நான் பாண்டியர் ஓடி போலாம். வடக்கு கிழக்கு மேற்கையும் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் பறவை ஓடி போவான், இருக்கையெல்லாம் போட்டுட்டு. பாலஸ்தீன ஓட மாதிரிதான் ஓடினானுங்க. சப்போர்ட் பண்ண யாரு முத்து கேட்டேன். PNTV பேசுனேன். வீரப்பன் நாயக்கன் இந்த பாளையப்பட்டு மரபுகளும் நாயக்கனுக்கு வந்து பாண்டியோட கொலைக்கோடிகளை தேடி தேடி அரசாங்கம் இருக்குல்ல திட்டமிட்டு உங்ககிட்ட பேசிட்டு நீங்க பேசுற பாதகமான விஷயங்களை கோர்த்து வந்து மட்டும் எடுத்துக்கிட்டான். பாண்டியர் அரசு வீழ்த்தினதுல பெருமங்காட்சி இவன் நான் பாண்டியர்னு மாறுதட்டிட்டு வரானே, இது நியாயமாங்கய்யா? சொல்லுங்க. வீரப்பன் நாயக்கன் இந்த பாளையப்பட்டு மரபுகளும் நாயக்கனுக்கு வந்து பாண்டியோட கொலைக்கோடிகளை தேடி தேடி அரசாங்கம் இருக்குல்ல PNTV திட்டமிட்டு உங்ககிட்ட பேசிட்டு நீங்க பேசுற பாதகமான விஷயங்களை கோர்த்து வந்து மட்டும் எடுத்துக்கிட்டான். பாண்டியர் அரசு வீழ்த்தினதுல பெருமங்காட்சி இவன் நான் பாண்டியர்னு மாறுதட்டிட்டு வரானே, இது நியாயமாங்கய்யா? சொல்லுங்க பாப்போம். நீ எப்படா நீ பாண்டியனா இருக்க முடியும்? ஒரு தெலுங்கனுக்கும் நாயக்கனுக்கும் அண்டி பொழைச்ச நீ மாதிரிங்கயா. நம்ம என்ன கேக்குறோம், நம்ம வந்து பாளையப்பட்டா அவன் பிரிக்கிறான். நான் விளைஞ்சாலும் விளையாட்டாலும் என் சொந்த இடத்துக்கு நான் வரி கட்டக்கூடிய நிலைமை. ஒருவேளை தொடர் பஞ்சமா கூட இருக்கு. தாது வருட பஞ்சம்லாம் பல வர பஞ்சங்கள்லாம் நம்ம சமூகம் பார்த்துருக்கு. அந்த ஜமீன்தார்கள்லாம் சேர்ந்து அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு 1923 சட்டம் போட்டுக்கானுங்க. 1923 போட்டு அதில் போட்டுருக்கான் பாருங்க. சொந்த நிலைமை இருக்கக்கூடாதுங்க. பள்ளலும் பள்ளியனுக்கு 2 பேருக்கு பள்ளலும் படி சொந்த நிலைமை வைக்கவே கூடாது. அப்படி வச்சிருந்தா அந்த நிலங்களுடைய வருமானம் பறித்து கொள்ளப்படும். ஆட்டு தண்ணி குள தண்ணி கொடுக்க மாட்டோம். வானம் இப்படியே போட்டிருக்கான். ஆடு மாடு மேய்க்கணும். இது கொடுமை சட்டம் யார் போட்டது? மரபு ஜமீன் அவ்வளவு வரும். காவக்கூலின்னு வேலராமமூர்த்தின்னு ஒரு பெரிய எழுத்தாளர், திரைப்பட வசன கருத்தா அவர் சொல்றாரு. காவக்கூலின்னு ஒரு கூலி கொடுத்தானப்பா என் மல்ல. அது என்ன நீங்க தாய்தா பண்ற கேட்டேன். நான் விவரம் தெரிஞ்ச பிறகு சொல்றாங்க, சம்சாரியை அடிச்சு போட்டிருப்பான்.
குடும்பமார் வந்து அடிச்சு நெல்லை போட்டு வச்சிருப்பேன். அதுல போய் எங்கிட்ட வந்து கலாண்டராத சாமி நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு மரக்கா நெல்லை வந்து எங்களை கொடுத்து என் நெல்ல கலாண்டராதன்னு எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தாண்டா காவக்குழி அப்படின்னு வேல ராமமூர்த்திங்கிற ஒரு பெரிய ஆளு திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய பின்னால முன்னால உள்ள கதை அப்படி இல்ல. பின்னாடிதான் நான் சொல்றேன். பின்னாடி இப்ப நடந்த சொல்றேன். ஜமீன்தார் கொடுக்கலாம்ப்பா, ஜமீன்தார் பட்டம் கொடுக்கலாம்ப்பா. ஆமா ஆமா. கொடுக்கும் போது இவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கான், காவல்கார போஸ்டிங் கொடுக்கான். காவல்காரன் தானே போஸ்டிங்? ஆமா. கோயில்ல கடை வெட்டினா தலையை கொடுக்குது, கொத்து கொடுக்குது. அது மாதிரி களத்துல நெல் இருக்கும்போது எனக்கே தெரியும், நெல் இருக்கும்போது ஆசாரி வந்துடுவான், தச்சாரி வந்துடும், எல்லாமே களத்துக்கு சாக்கு தீட்டு இவனும் வந்துருவான். கூலி கூலி ஆமா இவனும் வந்து இவனும் நம்மகிட்ட வாங்கி கொடுத்தவன் பேரு எங்க காவ காக்கா இவன் எல்லாம் அடிப்பாய்வன். ஆமா தொழில் பேரு எங்க காவ காக்கா இவன் எல்லாம் அடிப்பாய்வன். ஆமா காவ காத்த கிடையாது. இவங்க இங்க கொடுக்க மாதிரி அங்க அகமுடியாரு மணியக்காரி முத்துராசா இருக்காங்கல்ல, ஆமா ஆமா அவங்களும் காவல்காரன்னு பேரு. ஓ ஆமா அப்பவே உண்டாயிட்டுது, காவலுமே உண்டாயிட்டானோ கிரியேட் பண்ணி எனக்கு ஏதாவது செய்ய தலையாரியா வர புள்ள அவன் தான் இருப்பான். ஆமா கர்ணம்ங்கிற ஒரு பதவி இருந்துச்சு, அதை ஒழிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் வருது. இப்படிதான் பிள்ளை அந்த போஸ்ட் தான் தெரிஞ்சு கொடுக்கான். ஆமா இந்த ஜமீன்தாரில கண்காணிக்க வேண்டிய அவன் பிள்ளைமார அவன் தான் வரி வசூல் போடணும். அதுக்கு அடியாளம் வரதான் தலையாரி வராம தலையாரி. ஆமா ஆமா எல்லாம் தேவரு வரி வசூல் போடுறது. இப்படிதானே செட்டப்பே அப்படித்தானே போகுது. ஆமா 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 ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. பேசுனது நீங்க பேசுனது பூரா திருச்சு. நான் என்னுடைய கான்செப்ட் ஒரு ஈகம் ஒற்றுமை சங்கீலத்துல மண்டலம் மரவர்த்தனை ரெண்டு ஒண்ணுதானே அப்படியும் அதான் சொன்னதை இவனுடைய மாத்தி. நான் என்னுடைய கான்செப்ட் ஒரு ஈகம் ஒற்றுமை சங்கீலத்துல மண்டலம் மரவர்த்தனை ரெண்டு ஒண்ணுதானே அப்படியும் அதான் சொன்னதை இவனுடைய மாத்திக்கிட்டாங்க. இல்ல அது நம்ம அது வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமை வேணும், அவங்க ஒற்றுமைக்கா வேண்டி சொன்ன அது வார்த்தைகள். அவன் வந்து அதவே வந்து திருச்சிட்டு நீங்க வந்து இந்த சமூகத்தை வந்து இழுச்சு பழிச்சு பேசுற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வெட்டி 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 எல்லா இடத்துலயும் பரப்புறான். நான் சொன்னேன் பள்ளங்க வார்த்தை உனக்கு கிடையாது, என்ன மயத்துக்கு பள்ளங்க வச்சு அழிச்சான் கேட்கணும்ல. ஆமா பள்ளங்க வார்த்தை வேண்டாம், ஏழு ஜாதி அழிச்சாலும் என்ன மயத்துக்கு அழிக்க நீ பள்ளங்க வார்த்தை விட்டுற வேண்டிய நீ. கண்டிப்பாங்க கண்டிப்பா. பிறகு தேவந்தரி வாழலாம் என்ன அர்த்தம் போடுங்க, பழையப்பட்டியில இப்ப சோழி பள்ளமா இருக்கும், பாண்டி பள்ளமா இருக்கும். 90 பள்ளனுக்கு பேரு இங்கிலீஷ் என்ன எழுதுறான், பிள்ளை வேளாளர்கள் வீட்டுல அடிமை வேலை செய்ய பள்ளிகளை படித்தார்கள். இவர் தேவேந்திர வேளாளர் பேர் வைக்க கேவலமா இருக்குன்னு சொல்லி வெள்ளக்காது எழுதிட்டு போயிட்டான். நீ படிக்கலையா? ஏடிஎம்கே டிஎம்கே கவுண்ட் வரலாற்று எழுதுவாங்க. வரலாற்று என்ன எழுதியிருக்கான், பள்ளன் வந்து வீரனும் இல்ல அரசனும் இல்ல மரவர் தான் பாண்டியனே எழுதி வச்சிருக்காங்க. கண்ணகி அவங்க போச்சு இந்த பேரோளுக்கு. பள்ளன் வந்து வீரனும் இல்ல அரசனும் இல்ல மரவர் தான் பாண்டியனே எழுதி வச்சிருக்காங்க. கண்ணகி அவங்க போச்சு இந்த பேரோளுக்கு. இல்ல அது ரைட் தாங்க, அது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல எழுதிட்டு போயிருவேன். ஆனா வரலாறுன்னு ஒன்று இருக்கு, இலக்கியம்னு ஒன்று இருக்கு, அதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. எழுதியிருக்கான அப்படி நீங்க ஐயா வந்துட்டு போறான் கூட. ஐயா இப்ப சதாசிவ பண்டத்தார் வர மாதிரி எழுதுறான். என்ன அவனோட நோக்கத்துல அவனோட ஜாதி பின்புலத்துல எழுதுறான். இல்ல அது இண்டிவிஜுவல் வேற அரசு எழுதிருக்கான். அரசு வரலாற்று துறையில் எழுதியிருக்கான். மானுடவியல் ஆய்வறிக்கையின் அடிப்படையில தாங்க வந்து நமக்கு வந்து அந்த கிரெடிட் எல்லாம் கிடைச்சிச்சு. அது வந்து ஒரு சில பேர் எழுதிட்டு போயிருவான், ஒவ்வொருத்தனும் ஒரு மனவட்டத்துல எழுதுவான். ஒவ்வொருத்தன் மானுடவியல் ஆய்வறிக்கை எவன் ஒழுங்கா எழுதுறான். மாடு தேவந்தல வேளாளர்கள் பேர் வைக்கான். மானுடவியல் ஆய்வுல மல்லர் தானே கொடுக்கணும், நீ தப்புன்னு கொடுக்கணும் இல்லையா? ஆமா ஆமா. 4 பேர் ரோட்ல இருந்து கத்தாங்க கேட்க வேண்டி இதுக்கு இதுலதான் நீ ஆர்டர் போடணும்னு சொல்லி IAS கொடுத்துருக்கான். இதுலதான் போடணும் வேற மாறப்படான்னு இருக்கான். என்னுடைய ஆயிரக்கணக்கான பக்கம் ரெக்கார்டு எல்லாம் தூர போட்டான். மல்லர் தலைமை கீழ் தான் எல்லா ஜாதியும் கொண்டு வரணும். நான் வந்து கோர்ட்ல 2011 ஆர்டர் வாங்கினேன், கன்சிடர் பண்ணல. அது குடும்ப பேர்ல வச்சு 17 ஜாதி வருது, அது ஆர்டர் போட்டு அது நோட்டீஸ் அதுலயும் ஒன்னும் ஆர்டர் போடல. எதுக்கு தேவந்தரி வாழ போடுறான்? இப்ப லவான்னு பண்ணு போடுறாரு. இது பண்ண வார்த்தையை அடிச்சு விட்டு நீ. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. மல்லருக்கு ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய வார்த்தை பல்லர் தான். ஆமாங்கய்யா. அது பள்ளி இலக்கியம் நீ மல்லர் லிங்க் பண்ணவே முடியாது. எப்படியாங்கய்யா உங்களை வந்து தவறுதலா வந்து சித்தரிச்சு இந்த PMT மீடியாக்காரன் திருமுள்ள அவனோட சொல்லிட்டு போய். ஆமா அவனோட வரலாற்று துரோக வேலையை உங்கள்கிட்டையும் காட்டிட்டான். அதே உண்மை. ஆமா வாய்க்கு வாய் ஆன்னு பேசான். செந்தில் மல்ல கரியாரன் எரிக்குள்ளே செந்தி என் புக்கு கலாண்டு போட்டாவன். ஆனா கரியால நான் வந்து மல்லர் போய் தேர்தல் வேலை பேர் வாங்கி இந்த பேர் வைக்கடா கேட்டதுக்கு நார வாங்கிட்டு இருந்தான் அவன். இப்ப மல்லர் குறிக்காவன்.
எங்க மல்லர் வந்துக்கூடாதோ பயந்து போய் இப்ப குதிக்கானுவோம். வரவேல மக்களை மல்லர் தான் போட்டிருக்கான். நிலம்புல அந்த நிலம்புல உலகத்தான இருக்கு. இன்னைக்கு அந்த நிலத்தை மீட்காம எதுக்கு பட்டியல் மாதிரி கேட்க? கண்டிப்பாங்க. போராடு, எல்லா நிலம் எனக்கு வேணும் கேளு, கேட்டரிங் ஃபார்மர் கம்பெனி கேளு. கண்டிப்பாங்க பண்ணிடுவாங்க. கஞ்சி குடிக்க அரசாங்கம் ஏதோ சலுகை பண்ணிருக்கா, பட்டியல் மாத்தி இருக்கு. என் சொத்தை திருப்பி கொடு, நீ பார்வையில வை, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு வச்சுங்க. நல்லதாங்க, நல்லது. அப்புறம் கேட்டாருங்க வட இந்தியாவில வந்து மீட்டிங் போவோம் இல்லையா, கிட்டத்தட்ட 20 ஸ்டேட் மல்லாஸ் 20 ஸ்டேட் குடும்பம் இருக்க முடியாங்க. பிசி வந்து எஸ்சி கேட்டு கடுமையா போராடுறான். ஆமா ஏன்னு சொன்னா வேலை கிடைக்க மாட்டேங்கான். மகாராஷ்டிராலே அந்த போராட்டம் நடந்துகிட்டு தானே இருக்கு. அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி அங்க கிடக்கானல்ல, ஒண்ணுக்கு மத்த வரான். அவனும் வந்து எங்க மேல ஐஏஎஸ் வரான், ஜட்ஜா வரான், அதை வரான், இதை வரான், எங்களை வேலை கிடைக்க மாட்டேங்குது, கடுமையா போராடுறான். ஓ சரிங்கய்யா, சரிங்க. வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் 56 லட்சம் குடும்பமா இருக்காங்க போட்டிருக்காங்கல்ல. இங்க கூட அவ்வளவு கிடையாது. இந்தியா 24 ஸ்டேட்ல மல்ல இருக்கான், 24 மேல குடும்பம் இருக்கான். நீ அவங்களுக்கு நினைக்கா சேர்ந்தியா நீ? காரணம் இல்ல, இங்க தேவதை வேலைன்னா இங்க மட்டும் தான் அடக்கி அடக்குன்னு சொல்லு. பல்லங்க வார்த்தையும் தேவதை வேலை இப்ப தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? கிடையாது. அவ 2 பேரும் அடுத்து தூரப்பட வேண்டிய பேரு. ஆனா மருத மக்கள்ல குடும்ப பேர் இந்தியா முழு இருக்கு, கடைய பேர் இந்தியா வருதுல்ல, இந்தியா இருக்குல்ல. அகில வாரிய சத்திய குருமி மகா சபைகளுடைய இளைஞனை தலைவர் கிடையாதான். நீங்க கூட ஒரு முகநூல் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்க, குருமி சபான்னு ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா சரி சரி. இருக்கலாம் இழந்து போட்டு அம்மனை கொண்டு எடுத்து சொல்லுவீங்க நீங்க. இல்ல சரியா வருங்க. எவ்வளவு பதிவு போட்டேன், கேட்காங்க தேவதோட பேர் கேட்காங்க எத்தனை நேரம் சொன்னேன். புதுச்ச இந்திர மக்கள் போட்டிருக்கேன் போனேன். அவன் மலைக்காலும் மாரியம்மன் கோயில் நம்ம கும்பிடுவான், மலைக்காலும் மாரியம்மா. பிராமணனுக்கு மலைக்காலும் இந்திரன். அவன் வந்த பக்கம் கோயில் உள்ள இந்திரன் சிலை கொண்டு வச்சான். அவன் வந்த பக்கம் கோயில் வரலாறு இந்திரன் நுழைச்சான். கலக்குவாங்க இல்ல. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க. நான் திரும்ப கூட கூப்பிடுறேங்க உங்களுக்கு.